தமிழகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் தற்பொழுது 1,28,000 ரூபாய் அதிகமான கடன் சுமையுடன் பிறக்கிறது என்று அதிர்ச்சிகரமான தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலின் போது அளித்த முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றான தமிழ்நாட்டின் உண்மையான நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெள்ளை அறிக்கையில் தமிழ்நாட்டின் மொத்த கடன் எவ்வளவு, எதற்காக இந்த நிலை ஏற்பட்டது, ஒவ்வொரு தனிநபர் மீது எவ்வளவு கடன் சுமை உள்ளது, மேலும் இந்த அறிக்கைக்கு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன பதில் அளித்துள்ளார் என்பதற்கான முழு விவரங்களையும் பார்க்கலாம். தமிழகத்தில் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழக அரசியல் மற்றும் பொருளாதார வரலாற்றில் முக்கிய நகர்வாக மாநிலத்தின் தற்போதைய நிதிநிலை தொடர்பான விரிவான வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் என் மரியா வில்சன் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். முன்னதாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற போது மாநிலத்தின் உண்மையான நிதிநிலையை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய நிதியமைச்சர் மரியா வில்சன், நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டின் பெருமைக்குரிய பாரம்பரியம் என்றும் அந்த பாரம்பரியம் தொடரும் என்றும் தெரிவித்தார். பிரச்சனை ஒரு பொழுதும் நலத்திட்டங்களில் இல்லை என்றும் அவற்றை நீண்ட காலத்திற்கு தாங்கி செல்ல தேவையான வருவாய் ஆதாரங்களை உருவாக்காமல் புதிய நலத்திட்டங்களை அறிவிப்பதால் தான் பிரச்சனை இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தமிழக அரசின் நேரடி கடன் தற்பொழுது 10 லட்சம் கோடி ரூபாயாக இருப்பதாகவும் இதனுடன் பொதுத்துறை நிறுவனங்களின் 3,18,176 கோடி ரூபாய் கடனையும் சேர்த்தால் தமிழ்நாட்டின் மொத்த கடன் 13.18 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2021 ஆண்டு 5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த மொத்த கடன் 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 10 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் மாநில அரசு தனது முதல் 60 ஆண்டுகளில் வாங்கிய மொத்த கடனை விட 2021 முதல் 2025 வரையிலுமான காலத்தில் வாங்கிய கடன் அதிகமாகி உள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தனிநபர் மீதும் தலா 1,28,934 ரூபாய் கடன் சுமை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாநில அரசின் 10 லட்சம் கோடி ரூபாய் நிலுவை கடனுக்காக வட்டி மட்டும் ஆண்டுக்கு 67,000 கோடி ரூபாய் செலுத்தப்படுவதாகவும் ஒவ்வொரு 1 ரூபாய் புதிய மூலதன செலவிற்கும் 2 ரூபாய் 26 காசுகள் புதிய கடன் பெறப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் தற்போதைய நிலையை குறித்து நிதியமைச்சர் மரியா வில்சன் பல முக்கியமான தகவல்களை வெளியிட்டுள்ளார். அதன்படி அரசு போக்குவரத்துகளை 1 கிலோமீட்டர் இயக்குவதற்கு 70 ரூபாய் 61 காசுகள் செலவாகிறது என்றும் பயணச்சீட்டு மூலம் வெறும் 25 ரூபாய் 97 காசுகள் மட்டுமே வருமானமாக கிடைக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அரசுக்கு 53 ரூபாய் 81 காசுகள் வரை நஷ்டம் ஏற்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் போக்குவரத்து கழகங்களுக்கு நாள்தோறும் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் விளைவாக 2011-12 ஆண்டில் 8,761 கோடி ரூபாயாக இருந்த ஒட்டுமொத்த கடன் 2020-21 நிதியாண்டில் 381% உயர்ந்து 42,143 கோடியே 69 லட்சம் ரூபாயாக அதிகரித்ததுடன் தற்போது 2026 ஆண்டு இந்த எண்ணிக்கை 72,667 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இந்த இழப்பின் ஒரு பகுதி டீசலுக்கான மானியம் மற்றும் மாணவர்களுக்கான இலவச பேருந்து பயண சலுகைகளுக்காக அரசு வழங்கும் நிதி மூலம் ஈடு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் டீசல் விலைகள் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் அதற்கேற்ற வகையில் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படாததும் மாநில போக்குவரத்து கழகங்களின் நிதி பற்றாக்குறை அதிகரிக்க முக்கியமான காரணமாக அமைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவிலேயே மிக குறைந்த அரசு பேருந்து கட்டணம் வசூலிக்கப்படும் மாநிலம் தமிழ்நாடு தான் என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். உதாரணமாக விரைவு பேருந்துகளில் 10 கிலோமீட்டர் பயணிக்க ஆந்திர பிரதேசத்தில் 30 ரூபாயும் கேரளாவில் 20 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் வெறும் 12 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழ்நாடு நிதியமைச்சர் மரியா வில்சன் வெளியிட்டுள்ள இந்த வெள்ளை அறிக்கையை முன்னாள் நிதியமைச்சரும் திமுக மூத்த தலைவருமான தங்கம் தென்னரசு கடுமையாக விமர்சித்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் கருத்து
தெரிவித்துள்ள தங்கம் தென்னரசு, இது வெள்ளை அறிக்கை அல்ல, வெற்று அறிக்கை என்று விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து ஏற்கனவே நிதிநிலை அறிக்கை தெளிவாக விளக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலின் போது வானவேடிக்கை வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து மக்களை கவர்ந்து ஆட்சிக்கு வந்துள்ள தற்போதைய அரசு தனது நிர்வாக திறமையின்மையினாலும் ஆழம் தெரியாமல் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் தற்போது புஸ்வானமாக மாறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பொதுமக்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்களோ என்ற அச்சத்திலேயே அவர்கள் கோபத்தில் இருந்து தப்பிக்க ஒரு யுக்தியாக இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டு நாடகம் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் இந்த விவகாரம் தொடர்பான விரிவான விளக்கங்களை விரைவில் அளிப்பேன் என்று தங்கம் தென்னரசு தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு தமிழக அரசின் புதிய வெள்ளை அறிக்கை ஒரு புறம் மாநிலத்தின் தற்போதைய நிதிநிலை குறித்து பல முக்கியமான தகவல்களை வெளியிட்டுள்ள நிலையிலும் மறுபுறம் அதற்கு எதிராக திமுக தரப்பிலிருந்து கடுமையான விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தமிழகத்தின் தற்போதைய நிதிநிலை குறித்து வெளியிட்டுள்ள இந்த வெள்ளை அறிக்கை அவசியமான ஒன்றா அல்லது முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறுவது போல் இது வெறும் அரசியல் நாடகமா? மேலும் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1,28,000 ரூபாய் அதிகமான கடன் சுமை இருப்பதாக கூறப்பட்டுள்ள இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.